வணக்கம். புராண கதைகள் நம்ம படிச்சது உண்டு, கேள்விப்பட்டது உண்டு. தேவர்கள் காலம் கடந்து வாழணும்னு தேவாமிரதம் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். சோ கடவுள் தேவர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தேவாமிரதத்தை படைச்சிருக்காரு. அது என்னன்னு பாக்குறீங்களா? சோ அதுல ஒண்ணுதான் இந்த பப்பாளி. சோ எப்படி பப்பாளி தேவாமிரதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடக்கூடியது. சோ எல்லா வயசுக்காரங்களும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கக்கூடியது. சோ எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸா இருக்கீங்களா, இந்த பழம் சாப்பிடக்கூடாது, அந்த பழம் சாப்பிடக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சோ அவங்களும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ரொம்பவே உகந்தது இது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடலாம். சோ கண்ணில் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி எல்லா வயதுக்காரவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இந்த பப்பாளி பழம் இருக்கு. சோ அதுல ஒரு ரெசிபியை தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். எப்படி பப்பாளின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கா? சோ ஆச்சரியமா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, கூகுளை கேட்டு பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பப்பாளி காய வச்சு மூங் தால் பப்பாயா கறி, மூங் தால் பப்பாயா சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தாங்க. ரெண்டு ஸ்டெப்ல நம்ம இந்த சாம்பார் செஞ்சிட போறோம். சரிங்களா? சோ இந்த ரெசிபியை நான் செய்யறதுக்கு முன்னால பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே நான் பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அதை இந்த சட்டிக்குள்ள போட்டுக்க போறேன். சோ அதுக்கு முன்னால பப்பாளியை சீவிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணியில கழுவிடுங்க. ஏன் அப்படின்னா பப்பாளியை சீவினதுக்கு அப்புறம் அதுல இருக்க பால் அந்த காய் மேல அப்படியே இருக்கும். சோ அதனால 2 தடவை இல்லாட்டி 3 தடவை கழுவிடுங்க. சரிங்களா? அப்புறம் இதுல ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்க போறேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா பருப்பு சேர்த்துக்கிறதுனால வாயு தொல்லை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு டேஸ்ட் ஏத்த மாதிரி, உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி பூண்டு எவ்வளவு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சோ பாருங்க, பப்பாளியை நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்து இதுல தண்ணி ஊத்திக்க போறேன். இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சரி, நீங்க யூஸ்வலா சாம்பார் பண்றப்ப பருப்பு எவ்வளவு போட்டு நீங்க எவ்வளவு தண்ணி ஊற்றி விசில் எத்தனை விடுவீங்களோ அந்த மாதிரி குக்கர்ல பண்ணிக்கோங்க. நான் பானையில பண்றேன். சோ இது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கு போறேன். இதுல ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். சோ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு நல்லா மசிற அளவுக்கு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் அடுத்து தாளிச்சு இதுல கொட்ட போறோம். அவ்வளவுதாங்க. சோ கொஞ்சம் இந்த பருப்பு கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். சோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோ நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போறேன். நல்லா பருப்பு வேகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி தாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல பப்பாளி காய் வச்சும் பப்பாளி பழம் வச்சும் ஒரு பப்பாளி விருந்தே உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன். சரிங்களா? சோ என்னோட முதல் இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா சுகர் பேஷண்ட்ஸ்க்காக. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் பப்பாளி காயாவோ பப்பாளி பழமாவோ எடுத்துக்கிட்டா அவங்க பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் கம்மியாகி நேச்சுரலாவே இன்சுலின் சுரக்குமாமா. சரிங்களா? சோ சுகர் பேஷண்ட்ஸ் மறக்காம டெய்லி ஒரு பீஸ் பப்பாளி பழமாவோ இல்ல பப்பாளி காயில ஒரு ரெசிபியாவோ செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? சோ பருப்பு வெந்துருச்சு. நான் இதை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிப்புக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். சோ கடாய் நல்லா காயட்டும். கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சோ தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெயோ இல்ல சமையல் எண்ணெயோ போட்டுக்கலாம். சோ தேங்காய் எண்ணெய் போட்டீங்கன்னா டேஸ்ட் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சோ எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜீரகம் ஜீரகம் சேர்த்துட்டீங்கன்னா அப்படின்னா நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உடனே சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. அப்புறம் 4 வரமிளகாய். இதுல காரமே பாத்தீங்கன்னா இந்த தாளிப்புல போடுற 4 வரமிளகாய் தான். சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கும் நல்லது. இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட் அந்த கண்ணாடி பதம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணியாச்சுங்க. அவ்வளவுதான். இந்த ரெசிபியை ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப்ல பண்ணிடலாம். முதல்ல பாசிப்பருப்பு, பப்பாளி காய், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாம் வேக வச்சிருந்தோம். இப்ப சின்ன வெங்காயம் மிளகாலாம் போட்டு தாளிச்சு அதோட ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா நல்ல மணமான மூங் தால் பப்பாயா கறி ரெடிங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து இந்த பப்பாளி விருந்துல ஒரு ஹெல்தியான டிப்போடவும் ஹெல்தியான ரெசிபியோடவும் உங்களை மீட் பண்றேன்.
ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உப்பா சக்கரையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.